இதெல்லாம் நடந்த பிறகுதான் அவரோட ரத்தம், நான் அவரோட குடும்ப வாரிசுங்கிற உண்மையை வெளியில சொல்லுவேன். இந்த விஷயம் தனாக்கு தெரியுமா? தெரியாது, அவகிட்ட கூட சொல்லல. அவ ரொம்ப எமோஷனலான ஆளு மாயா. ஏதோ ஒரு இடத்துல எமோஷனல் ஆகி மாமா கிட்ட உண்மையை சொல்லிட்டா என்ன பண்றது? அதனால நீ அவகிட்ட உண்மையை சொல்லாத. என்ன மாயா? நீ பேசுறதெல்லாம் கேக்குறதுக்கு எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்குடா. நீ பெரிய மனுஷன்டா. ஒரு பெரிய குடும்பத்தோட வாரிசுன்னு போய் சொத்து சுகத்தை அனுபவிக்கிற வாய்ப்பு கிடைச்சோம் அது தூர தூக்கி போட்டுட்டு கஷ்டப்பட்டு அவமானப்பட்டு உழைச்சு முன்னுக்கு வந்து நான் யாருன்னு காட்டணும்னு நினைக்கிறேன்ல, நீதாண்டா மனுஷன். இந்த உலகத்திலேயே ரொம்ப கொடுத்து வச்ச ஆள் தனாதான். உன்ன மாதிரி ஒருத்தன் புருஷனா கிடைக்க அவ எவ்வளவு வரம் வாங்கிட்டு வந்திருக்கான்னு தெரியல. மாமா உயிருக்கு ஏதாவது ஆபத்து வந்துருமோன்னு எனக்கு பயமா இருக்கு மாயா. ஏன் பயப்படுற? இவ்ளோ அன்பும் அக்கறையும் நேர்மையும் இருக்கிற நீ இருக்கும்போது, உனக்கு உதவி செய்ய நினைக்கிற உன் குடும்பம் பின்னாடி இருக்கும்போது பெரியப்பாவுக்கு அப்படி என்ன தப்பா நடந்துரும்? நீ ஆசைப்படுற மாதிரி பெரிய ஆளா வருவ. உன் கூட நாங்கெல்லாம் இருக்கோம். ஓகேவா ஜீவா? மாயா, ஜெயிக்கிற வரைக்கும் நான் கதறுதான். தெளிவா இருக்கடா. கண்டிப்பா நீ ஜெயிச்சிருவ. உன்னை அவன் அடிச்சான்ல, அப்ப கூட உனக்கு ஆள் யாருன்னு தெரியலையா? முகத்தை பார்க்க விடல மேடம். நல்லா ஹெல்மெட்லாம் போட்டு கவர் பண்ணிருந்தான். நானும் எவ்வளவு கஷ்டப்பட்டு ஹெல்மெட்டை புடுங்கலான்னு பார்த்தேன், முடியல. சரி, அந்த இடத்துக்கு எப்படி வந்தான்? கருப்பு கலர் பைக்ல வந்தான் மேடம். அது என்னன்னு பாக்குறதுக்குள்ள அது ஹாக்கி பேட் எடுத்துட்டு வந்து அப்படியே அடிச்சிட்டான் மேடம். அதுல என்ன பைக்குன்னு கூட நான் பார்க்கல. அவன் உன்கிட்ட பேசினானா? பேசினா மேடம். அப்போ குரலை வச்சு கண்டுபிடிக்க முடியலையா? அது ஹெல்மெட் போட்டிருந்தானா? அந்த குரல் எனக்கு எப்படி இருந்ததுன்னு தெரியல. அவன் குரல் சின்ன வயசுல எனக்கு தெரியும், ஆனா இப்போ. ஆமாமா, கருப்பு கலர் பைக்குங்கிறத மட்டும் வச்சு கதிர் எப்படி சந்தேகப்பட முடியும்? அப்படி சந்தேகப்படணும்னா எல்லாரையுமே சந்தேகப்படணும். யாரெல்லாம் நமக்கு எதிரி, யாரெல்லாம் நமக்கு பிடிக்காது, யாரெல்லாம் நம்மள ஒழிச்சு கட்ட ஆசைப்படுறாங்க, இப்படி எல்லார பத்தியும் யோசிக்கணும். அந்த ஆளையும் பார்க்கல, போன் நம்பரும் கிடைக்கல. வாசு, அவனோட பேர் ஏதாவது அடையாளத்தை பாத்தியா? அதாவது கையில கால்ல எங்கேயாவது தழும்பு, வித்தியாசமா ஏதாவது மோதிரம், அப்படி ஏதாவது பெக்குலரா? மேடம், சண்டை போடும்போது அவனோட செயின் கீழே விழுந்தது. அந்த செயின் வந்து பார்க்கறதுக்கு பெக்யூலியரா இருந்துச்சு. அது அந்த லாக்கெட் மாதிரி வரும்ல, அந்த மாதிரி இருக்கும், சின்னதா. ஃபாதர் மயங்கி விழுந்துட்டாருன்னு சொல்றான். நிச்சயமா அவர் போனை எடுக்கல. ஆனா போனும் அங்க இல்ல. நாங்களும் நல்லா தேடிட்டோம். போனை யாராவது எடுத்துட்டு போய் ஃபாதர் கிட்ட கொண்டு போய் கொடுத்துருக்கணும். அண்ணா, நம்ம ஹாஸ்பிட்டல் போகணும், அந்த போனை எடுக்கணும். வாசு, இப்போதைக்கு இதுதான் முக்கியமான வேலை. வா போலாம். அண்ணா, ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துடுறோம். சரி வா. நீ வர விஷயத்த அம்மாக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடலாமா கதிர்? என்ன யோசிச்சுட்டு இருக்க? இல்ல, மாயா அதுவும் கால் பண்ணலையா? மாயா அங்க வீட்டுக்கு போயிருந்தா அம்மா இந்நேரம் எனக்கு ஃபோன் பண்ணிருப்பாங்கல்ல. ஜீவாவை சீக்கிரத்துல கண்டுபிடிக்க ஒரு வாய்ப்பு இருக்குன்னு தெரிஞ்சா ரொம்ப சந்தோஷப்படுவாங்கல்ல. நான் ஃபோன் பண்ணி கேக்குறேன். பார்வதி, நான் எடுக்கிறேன். ஏன் நான் எடுக்கூடாதா? இல்ல, என்னமோ போன் எனக்கு தானே தோணுதுமா. ஒரு நிமிஷம். ஹலோ தனா? மா, எப்படி நான் ஃபோன் பண்ணுவேன்னு உனக்கு தெரியும்? என்னமோடி, நீதான் ஃபோன் பண்ண போறன்னு மனசுல தோணிக்கிட்டே இருந்துச்சு. மா, என்னம்மா பண்ணிட்டு இருக்க? சமையல் வேலையெல்லாம் ஆரம்பிக்கணும்ல, அதான் காய்கறி நறுக்கிட்டு இருந்தேன். ஆமா. ஃபாதர் சீக்கிரமா கண்ணு முழிக்கணும். நமக்கு ஜீவா யாருன்னு சீக்கிரமா தெரியணும். சரி, நீ ஃபாதரை நல்லா பாத்துக்கோ. சரிம்மா, நான் அப்புறமா பேசுறேன். சரி. ஏங்க ஏங்க
எங்க ஜானகி என்ன எங்க நம்ம ஜீவா கிடைச்சிட்டானா? ஜீவா கிடைச்சிட்டானா? ஆ, ஆமாங்க, ஜீவா கிடைச்சிட்டான். ஜீவா கிடைச்சிட்டான்னு யார் சொன்னா? நம்ம தனா தான் ஃபோன் பண்ணி சொன்னா. ஜீவா யாரு, எங்க இருக்கான்? ஆ, ஆ, அது ஃபாதர் பீட்டர் இருக்காருல்ல, அவர் கண்முழிச்சதான் தெரியுமா. ஏங்க நம்ம போகும்போது அவரு ஜீவா யாருன்னு எங்க இருக்கானே தெரியாதுன்னு சொன்னார்ல. ஆனா அவருக்கு தெரிஞ்சிருக்குங்க. ஜீவா கிட்ட போன் பேசும்போது அங்க போன வாசு ஜீவா நம்பரை கேட்டு ஃபாதர் மண்டைய உடைச்சிட்டானா. இப்ப ஃபாதர் பாவம் சுயநினைவு இல்லாம ஹாஸ்பிட்டல்ல இருக்காராம். மாயா, ஃபாதர் கண் முடிச்சிட்டா ஜீவா யாருன்னு தெரிஞ்சிரும்ல. என்ன இப்படி பார்த்துட்டு இருக்க? உனக்கு இந்த விஷயம்லாம் தெரியும்ல? எந்த விஷயம் பெரியம்மா? அதான் ஃபாதருக்கு அடிப்பட்ட விஷயம். அதான் தானே ஃபோன் பண்ணான்னு நீங்க இப்ப சொன்னீங்களே. வேற எதுவும் எனக்கு தெரியாது பெரியம்மா. ஆமா, நீங்க ஏன் ஃபாதரை பார்க்க போனீங்க? நாங்க அந்த பக்கம் ஒரு வேலையா போயிருந்தோம். போனது நல்லதா போச்சு. ஃபாதரை காப்பாத்தணும். சிஸ்டர், சிஸ்டர், நாங்க கேண்டீன் வரைக்கும் போறோம். வர வரைக்கும் அவரை கொஞ்சம் பாத்துக்கோங்க. நீங்க போயிட்டு வாங்க, நான் பாத்துக்கிறேன். தேங்க்யூ சிஸ்டர். ஆ, சொல்லு வாசு. அவங்க போயிட்டாங்க மேடம். சீக்கிரமா வாங்க. இங்கே தான் ஐசியூல இருக்காங்க. வாங்க. ஆ, சரி. வாங்க மேடம். இங்கே தான் வாங்க வாங்க. இங்கே தான். சிஸ்டர், ஆ, அது ஃபாதர் பீட்டர் இந்த ரூம்ல தான் ஆமா, இருக்காரு. இந்த ரூம் தான். அவரை பார்க்கலாமா? இப்ப அவரை பார்க்க முடியாது. நாங்க மாசம் மாசம் ஃபாதருடைய ஆசிரமத்துக்கு டொனேஷன் கொடுக்கறோம். அதுக்காக தான் போயிருந்தோம். ஃபாதருக்கு அடிபட்டுருச்சுன்னு சொன்னாங்க. அதான் பார்த்துட்டு போலான்னு வந்தோம். அவரை இப்ப பார்க்க முடியாது. ஏன்? அவர் அன்கான்ஷியஸ்ல இருக்காரு. அன்கான்ஷியஸா? என்னாச்சு? என்ன பிரச்சனை? அவருக்கு தலையில அடிபட்டிருக்கு. அப்போ சுயநினைவே வராதா? வரும். எப்போ வரும்? டாக்டர் என்ன சொல்றாரு? உறுதியா சொல்ல முடியாதுன்னு சொல்றாங்க மேடம். ஒரு நாள்ல வரலாம், இல்ல மாச கணக்கா வராம கூட இருக்கலாம். இல்ல, அடுத்த மாசம் தான் இதுக்கப்புறம் நாங்க வருவோம். ஃபாதர் ஒரு தடவை பார்த்துட்டு போயிட்டுங்களா? அவரை இப்ப பார்க்க முடியாதுங்க. அவருக்காக ஒரு வாட்டி ஒரே ஒரு நிமிஷம் ப்ரே பண்ணிட்டு போயிடுறோம் சிஸ்டர். நல்ல மனுஷன், சீக்கிரமா குணமாகணும். தயவு செஞ்சு எங்களை அனுமதிங்க. ப்ளீஸ் மேடம். தனா, பில்லு கட்டுறதுக்கு ரெசிப்ட் கொடுத்தாங்கல்ல, அது எங்க? அதை வச்சு பில்லு கட்டிடலாம்ல. அது மேலதான் இருக்கு. நான் போய் எடுத்துட்டு வந்துட்டுமா? நானும் வரேன், வா. சரி வா.